ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கொத்துக்கறி தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ தோசையை நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்ல நம்ம ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொத்துக்கறி வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். கிரேவினா ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நம்ம மட்டனை கொத்திட்டு வந்துட்டு அதில் நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி கிரேவி செய்வோமோ அப்படி தான். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மதியானம் கொத்துக்கறியில் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டோம். ஸோ நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிரேவி நிறையா இருந்துச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக சாதம் கொடுத்து நீங்கள் கிரேவி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், தோசை தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா, சரி நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்கள, நான் தோசையிலே கொடுத்துட்றேன்னு சொல்லி தோசையிலே இந்த கொத்துக்கறியை ஸ்டஃப் பண்ணிட்டேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். ரெசிபிங்கிறத விட ஆல்டர்னேட்டிவ் வேஸு நம்ம ஒரு சில நேரம் நமக்கு இருக்கிறத அவங்க பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். இப்போ இதில் முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு இந்த தோசை அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். சாப்பிடாதவங்களுக்கு இப்படி தான் கொடுத்தாகணும். சரி, இந்த முட்டையில் கொஞ்சமாக பெப்பரை தூவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுருவோம். ஏன்னா பசங்களுக்கு பெப்பர் போட்டால் இன்னும் ரொம்ப பிடிக்கும், அதனால். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசையே எப்படிடா காலியாக்குறதுன்னு இருந்தேன், எல்லாமே சட்டுன்னு காலியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.